வணக்கம். புதிய செய்திகளுக்காக அருணா ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று குஜராத் செல்கிறார். வலிமையான குஜராத் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்பு. திரிவேணி சங்கமத்தில் சிறப்பு ஆராதனை. ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்படும் குழுக்கள் குறித்து பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு 8 இடங்களில் சோதனை. ஆயுதங்கள் பறிமுதல். முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அவரது உருவம் குறித்த சிறப்பு நாணயம் வெளியீடு. காணும் பொங்கல் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினா, அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் வசதிக்காக விரிவான ஏற்பாடுகள். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் தெரேசா மே வெற்றி. ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் வாவ்ரிங்காவை வீழ்த்தி 3ஆம் சுற்றுக்கு முன்னேறினார் கனடாவின் ராவனிக். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். முதலாவது நிகழ்ச்சியாக காந்தி நகரில் வலிமையான குஜராத் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த கண்காட்சியில் 25க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. அதன் பிறகு இன்று மாலை அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை அவர் தொடங்கி வைக்க உள்ளார். அகமதாபாத் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை விமான ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அதிநவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனை மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்திலும் இணைக்கப்பட்டுள்ளது. பின்னர் அகமதாபாத் ஷாப்பிங் திருவிழாவையும் அவர் தொடங்கி வைத்து அதற்கான சின்னத்தையும் அறிமுகப்படுத்த உள்ளார். அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பின்னர் உரையாற்றுகிறார். நாளை காந்தி நகரில் வலிமையான குஜராத் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். நாளை மறுநாள் 19ஆம் தேதி ஹாசிரா செல்லும் பிரதமர் அங்கு துப்பாக்கி தொழிற்சாலை தொடக்க விழாவிலும் பங்கேற்க உள்ளார். குஜராத் பயணத்தை முடித்துக்கொண்டு தாத்ரா நகர் ஹவேலி செல்லும் பிரதமர் சில்வாசாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் மும்பையில் இந்திய திரைப்பட தேசிய அருங்காட்சியகத்தின் புதிய கட்டிடத்தையும் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று சிறப்பு பூஜைகளை செய்தார். இதற்காக பிரயாக்ராஜ் சென்ற அவருக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. அங்கு திரிவேணி சங்கமத்தில் குடியரசுத் தலைவர் சிறப்பு பூஜைகளை நடத்தினார். நேற்று முன்தினம் தொடங்கி மார்ச் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கும்பமேளாவில் இதுவரை 1,40,00,000க்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ளனர். கும்பமேளாவில் பங்கேற்ற பிறகு அங்குள்ள பரமார்த்த நிகேதன் ஆசிரமத்தில் நடைபெறும் 2 நாள் காந்திய புத்தெழுச்சி மாநாட்டையும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். மேலும் மகரிஷி பரத்வாஜின் சிலையையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். உத்தரப்பிரதேச ஆளுநர் ராம் நாயக், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், துணை முதலமைச்சர் கேஷவ் பிரசாத் மௌரியா உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். 2015 முதல் 2018 வரையிலான 4 ஆண்டு காலத்திற்கான காந்தி அமைதி விருது பெறுவோர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2015ஆம் ஆண்டுக்கான காந்தி அமைதி விருது தமிழகத்தின் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தா கேந்திரத்திற்கு வழங்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டுக்கான விருதை அட்சய பாத்திரம் அறக்கட்டளை மற்றும் சுலப் இன்டர்நேஷனல் ஆகிய அமைப்புகள் பகிர்ந்து கொள்கின்றன. 2017ஆம் ஆண்டுக்கான விருதுக்கு ஏகல் அபிஞான் அறக்கட்டளை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டுக்கான காந்தி அமைதி விருது உலக சுகாதார அமைப்பின் தொழுநோய் ஒழிப்புக்கான நல்லெண்ண தூதர் யோஹே சசாகாவிற்கு வழங்கப்பட உள்ளது. இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமைப்புகள் மற்றும் தனிநபர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்.
போர் வீரர்கள் மற்றும் போரில் உயிர்நீத்த வீரர்களின் மனைவியருக்கு தேவையான சட்ட உதவி மற்றும் இதர வகையான ஆதரவு வழங்கும் திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுமதி அளித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்களுக்கான தீர்ப்பாய தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதுள்ள நடைமுறைகளின்படி கேந்திரிய சைனிக் வாரியம் மற்றும் மாவட்ட அளவிலான சைனிக் வாரியங்கள் இந்த சட்ட உதவிகளை வழங்குவதில் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு உதவி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. IS தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக உள்ள குழுவினருக்கு எதிரான விசாரணை தொடர்பாக உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் 8 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது. தில்லி மற்றும் வட இந்தியாவின் சில பகுதிகளில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மீது தொடர் குண்டுவெடிப்பு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக கடந்த மாதம் 26ஆம் தேதி 12 பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது. தீவிரவாத செயல்களில் தொடர்புடையதாக இம்மாதம் 12ஆம் தேதி ஹாப்பூர் நகரில் முகமது அப்சர் என்பவரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்தது. இந்நிலையில் இந்த சோதனையின் போது அவர்களிடமிருந்து ராக்கெட் லான்ச்சர், தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் கடிகாரங்கள், 25 கிலோ எடை கொண்ட வெடிமருந்து பொருட்களை தேசிய புலனாய்வு முகமை கைப்பற்றியுள்ளது. மேலும் அவர்களிடமிருந்து மின் உபகரணங்கள், செல்போன்கள், சிம் கார்டுகள், லேப்டாப், சிறிய ரக ஆயுதங்கள் மற்றும் தீவிரவாதத்திற்கு ஆதரவான புத்தகங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு நடைபெறும் கூட்டத்தொடர் என்பதால் இதில் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். இந்த கூட்டத்தொடர் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை 10 அமர்வுகளை கொண்டதாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசுக்கு நெருக்கடி தொடர்ந்து நீடித்து வருகிறது. காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 11 பேரை தொடர்பு கொள்ள முடியாமல் இருப்பதால் அவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவில் இருக்கிறார்களா என்பது குறித்து உறுதியான தகவல் ஏதும் இல்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த 11 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களில் உமேஷ் ஜாதவ் என்ற உறுப்பினர் நேற்று புதுதில்லியில் பிஜேபி தலைவர்களை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அமைச்சரவையில் இடம் கிடைக்காததால் இந்த உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மாநில பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குருகிராமில் உள்ள விடுதி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தங்கள் கூட்டணி அரசுக்கு ஆபத்து இல்லை என்று முதலமைச்சர் குமாரசாமியும் கூட்டணி கட்சியான காங்கிரசும் தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை உறுதிப்படுத்தும் பொருட்டு நாளை பெங்களூருவில் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்த 11 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களில் 6 பேர் தங்களை மீண்டும் தொடர்பு கொண்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே தங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடன் காங்கிரஸ் கூட்டணியினர் குதிரை பேரத்தில் ஈடுபட முயற்சி செய்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா, பிஜேபி உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு காங்கிரஸ் கட்சியின் அணி மாற அழைப்பு விடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேகாலயாவில் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கிய ஒருவரின் உடலை கப்பல் படை நீர்மூழ்கி வீரர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கடந்த 13ஆம் தேதியிலிருந்து அம்மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள ஜெயின்தியா மலைப்பகுதியில் 15 சுரங்க தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 210 அடி ஆழமுள்ள பகுதியில் ஒருவரது உடல் இந்திய கப்பல் படை நீர்மூழ்கி வீரர்கள் கண்டுபிடித்துள்ளனர். மீட்பு நடவடிக்கைகள் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 370 அடி ஆழமுள்ள நிலக்கரை சுரங்கத்திற்குள் லைட்டின் ஆற்றிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அங்கு பணியில் இருந்த சுரங்க தொழிலாளர்கள் சிக்கியுள்ள நிலையில் சுரங்கத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக நிறுவனருமான எம்ஜி ராமச்சந்திரனின் 102வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவம் பொறித்த சிறப்பு நாணயம் வெளியிடப்பட்டது. இந்நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் எம்ஜிஆர் உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தை முதலமைச்சர் வெளியிட்டார்.
தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் உள்ளிட்டோரும், அரசுத்துறை அதிகாரிகளும், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை கழக வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அங்கு குழுமியிருந்த கட்சியினர் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். அதைத் தொடர்ந்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். பொங்கல் பண்டிகையின் 3ஆம் நாளான இன்று காணும் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதனையொட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மெரினா கடற்கரை, பெசநகர் எலியட்ஸ் கடற்கரை, கிண்டி சிறுவர் பூங்கா, வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஏதுவாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. மெரினா கடற்கரையில் குளிப்பதற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். கடற்கரைக்கு வரும் மக்கள் கடலுக்குள் இறங்குவதை தடுக்கும் வகையில் தடுப்புகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. காணும் பொங்கலை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் உள்ள அரியமான் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமானோர் தங்களது உறவினர்களுடன் இப்பகுதியில் காணும் பொங்கலை கொண்டாடினர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முன்னோடி தமிழகம், முழு சுகாதார தமிழகம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பரதநாட்டியம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட இந்த விழாவை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் உழவர் திருநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் இன்று நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களது மாட்டு வண்டிகளுடன் கலந்து கொண்டனர். 10 மைல், 6 மைல் மற்றும் 4 மைல் தூரம் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ஐயனார் கோவில் மக்களுடன் மாவட்ட ஆட்சியர் சிவஞானம் பொங்கல் விழாவை கொண்டாடினார். இந்த விழாவின் போது அப்பகுதி பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ், புத்தாடைகள், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் பழங்குடியின குழந்தைகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையொட்டி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இப்போட்டியை இன்று காலை 8 மணிக்கு மாநில அமைச்சர் உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டில் 1400 காளைகளை அடக்குவதற்காக 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் பங்கேற்றுள்ளனர். முதலில் வாடிவாசலில் இருந்து கோயில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு பின்னர் மற்ற காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. ஆக்ரோஷமாக சீறி வரும் காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு கார், தங்கம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டை காண்பதற்காக உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பல்லாயிரக்கணக்கானோர் அலங்காநல்லூரில் குவிந்துள்ளனர். இதையொட்டி காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னதாக இப்போட்டியில் பங்கேற்கும் இளைஞர்களுக்கும் காளைகளுக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சூப்பர் 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 மாடு ஒருத்தபடி நல்ல மாட்டை ஒருத்தபடி அப்படி இப்படி இப்படி ஒருத்தபடி சூப்பர்ப்பா மாடு விளையாடும் சர்க்காஸ் ஏசி சார்பாக ஒரு பிளேஸ் மாடு. அடுத்ததாக சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி வந்த தினேஷ் மகேஸ்வரி, தில்லி நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஆகிய இருவரையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி வந்தவர். நாட்டின் பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் பல ஆண்டுகளாக பணியாற்றிய அனுபவம் மிக்கவர் அவர். தில்லி உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு முக்கிய வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியவர் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6 புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் இழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. சுனாமிக்கும் வாய்ப்பில்லை என புவியியல் துறை தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:43 மணி அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக போர்ட் பிளேயரிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் சுந்தர்பனி என்னும் இடத்தில் பொதுமக்கள் வாழும் இடங்களில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதற்காக பாகிஸ்தானிற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த 11ஆம் தேதி சுந்தர்பனி பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் பொதுமக்கள் வாழும் இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இதில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் தூதரை அழைத்து இந்தியா தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டின் முதல் செயற்கைக்கோளை வரும் 24ஆம் தேதி விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து PSLV-C-44 ராக்கெட் மூலம் கலாம் சாட் என்ற செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளது. முழுவதும் இளம் மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை எடுத்து ஆராய்ச்சிக்கு பயன்படுத்த உதவ உள்ளது. இந்த ஆண்டு வீரதீர சாதனைகள் புரிந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பால் சக்தி புரஸ்கார் விருதுக்காக 26 குழந்தைகளின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான தேசிய ஆணையம் விண்ணப்பித்த 783 விண்ணப்பதாரர்களின் மனுக்களை பரிசீலித்து 26 பேரை இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பால் சக்தி புரஸ்கார் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த விருது வீரதீர செயல் புரிந்த வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது. நாக்பூர் மும்பை சம்ருத்தி அதிவிரைவு சாலை திட்டத்திற்கு நிதி உதவி வழங்க பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் அலுவலகத்தின் முதன்மை செயலாளர் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்காக 8500 கோடி ரூபாயை நிதி உதவியாக வழங்க பாரத ஸ்டேட் வங்கி ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது தவிர பஞ்சாப் தேசிய வங்கி, பரோடா வங்கி, மகாராஷ்டிரா வங்கி மற்றும் இந்திய ஆயுள் காப்பீடு நிறுவனம் உள்ளிட்டவை இந்த திட்டத்திற்கு நிதி உதவி வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் 7 கண்டங்களில் உள்ள உயர்ந்த சிகரங்களை இளம் வயதில் எட்டிப்பிடித்தவர் என்ற சாதனையை இந்தியாவின் சஞ்சய் ரூப் சிந்தாந்தா படைத்துள்ளார். ஏற்கனவே உலகின் 6 கண்டங்களில் உள்ள உயர்ந்த சிகரங்களை எட்டிப்பிடித்த இவர் இந்திய நேரப்படி இன்று காலை 6:30 மணி அளவில் அண்டார்டிகாவின் உயர்ந்த சிகரத்தின் உயர்ந்த பகுதியான சிட்லே மலைப்பகுதியை அடைந்தார். இதனை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதி செய்துள்ளன. -40°C அளவிற்கு உறைநிலை நிலவும் இந்த பகுதி சத்யரூப் 35 வயது 262 நாட்கள் என்ற இளம் வயதில் எட்டியுள்ளார். ஏற்கனவே ஆஸ்திரேலியாவின் டேனியல் புல் தனது 36வது வயதில் இந்த சாதனையை படைத்திருந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளா நடைபெறுவதை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக ரயில்வே நிர்வாகம் பல்வேறு வசதிகளை செய்துள்ளது. இதில் ஒரு கட்டமாக அலகாபாத் ரயில் நிலையத்தில் இந்தி பேசாத மக்களின் வசதிக்காக தமிழ் உள்ளிட்ட 6 பிராந்திய மொழிகளில் அறிவிப்புகள் வாசிக்கப்படுகின்றன. மார்ச் 4ஆம் தேதி வரை கும்பமேளா நடைபெறுவதால் அன்று வரை இந்தி மட்டுமின்றி தமிழ், ஆங்கிலம், குஜராத்தி, மராத்தி, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் ரயில்வே குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தெலுங்கு, ஒரியா மற்றும் பெங்காலி மொழிகளிலும் அறிவிப்பு வெளியிடுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேரா சஜ்ஜா சவுதா அமைப்பின் தலைவர் குர்மித் ராம் ரஹீமுக்கு எதிரான கொலை வழக்கில் பஞ்ச்குல்லா சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று தண்டனை வழங்கியுள்ளதால் அம்மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பஞ்ச்குலாவில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கில் குர்மித் ராம் ரஹீம் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அவருக்கான தண்டனை இன்று வழங்கப்படுவதை முன்னிட்டு ரோத்தாக் மாவட்டம் முழுவதும் 800 காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை சென்னை சேர்ந்த 12 வயது குகேஷ் படைத்துள்ளார். தில்லியில் தற்போது நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றதன் மூலம் இந்த சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். 2013ஆம் ஆண்டு செஸ் போட்டிகளில் விளையாட தொடங்கிய அவர் ஏற்கனவே 12 வயது 10 மாதங்களில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற சென்னையைச் சேர்ந்த பிரக்யானந்தாவின் சாதனையை தனது 12 வயது 7 மாதம் 17 நாட்களில் குகேஷ் முறியடித்துள்ளார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஐரோப்பிய யூனியன் அமைப்பிலிருந்து விலகுவது தொடர்பான பிரெக்சிட் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த நிலையில் பிரிட்டிஷ் பிரதமர் தெரேசா மேக்கு எதிராக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. இதில் பிரதமர் தெரேசா மே அரசுக்கு ஆதரவாக 325 பேரும் இனி தெரேசா மேக்கு எதிராக எந்தவொரு நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டுவரப்போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு பேசிய பிரதமர் தெரேசா மே நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தொடர்ந்து பாடுபட இருப்பதாக தெரிவித்தார். பிரெக்சிட் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முன்வருமாறு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
சிரியாவின் வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் அமெரிக்காவை சேர்ந்த 4 பேர் உட்பட 19 பேர் கொல்லப்பட்டனர். மன்பீச் நகரில் உணவகம் ஒன்றில் அமெரிக்க ராணுவத்தினர் உணவருந்தி கொண்டிருந்த போது தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்ளூர் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். பின்னர் காயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இத்தாக்குதலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சிரியாவில் தீவிரவாத செயல்கள் தோற்கடிக்கப்பட்டதாகவும் இதனால் அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிபர் ட்ரம்ப் சிரியாவில் தற்போது நிலவி வரும் நிலைமையை கண்காணித்து வர வேண்டும் என்று கூறியுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் சாரா சாண்டர்ஸ் தெரிவித்துள்ளார். சிரியாவிலிருந்து ஈரானிய படைகள் வெளியேறாவிட்டால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் தமது படைகளை அங்கு தொடர்ந்து நிலைபெறச் செய்யப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானை இவ்வாறு அச்சுறுத்துவது மிகப்பெரிய நகைச்சுவை என்று கூறியுள்ள அந்நாட்டு மேயர் ஜெனரல் முகமது அலி ஜஃபாரி, சிங்கத்தின் வாலை பிடித்து முறுக்கி விளையாடுவது போன்றது இது என்று துருக்கிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிரியாவிலிருந்து உடனடியாக ஈரானிய படைகள் வெளியேறாவிட்டால் அவர்கள் மீது உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நேற்று அறிவித்திருந்தார். சிரியாவில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போராடி வரும் சிரிய அதிபர் ஃபசர் அல் அசாதுக்கு ஆதரவாக கடந்த 7 வருடங்களாக ஈரான் தமது ஆயிரக்கணக்கான படை வீரர்களை அங்கு ஈடுபடுத்தியுள்ளது. மாலி, நைஜீரியா எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக 2018இல் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அந்நாட்டின் மினாக்கா நகருக்கு 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நைஜீரியா எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச் சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் 147 புள்ளிகள் அதிகரித்து 36,393 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச் சந்தையான நிஃப்டி 24 புள்ளிகள் அதிகரித்து 10,914 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 11 காசுகள் குறைந்து 71 ரூபாய் 35 காசாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,864 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,108 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை 1 கிலோ 42,900 ரூபாயாகவும் 1 கிராம் 42 ரூபாய் 90 காசாகவும் இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 73 ரூபாய் 15 காசாகவும் டீசல் விலை 68 ரூபாய் 42 காசாகவும் உள்ளது. அடுத்ததாக விளையாட்டுச் செய்திகள். மெல்பர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான சுவிட்சர்லாந்தின் வாவ்ரிங்காவை வீழ்த்தி கனடாவின் இளம் வீரர் மியோஸ் ராவ்னிச் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் ராவ்னிச் 6-7, 7-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் போராடி வென்றார். பரபரப்பாக நடைபெற்ற மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் ஜப்பானின் நிஷிகோரி குரோவேஷியாவின் இவோ கார்லோவிச்சை 6-3, 7-6, 5-7, 5-7, 7-6 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து 3வது சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் ஜப்பானின் ஒசாகா ரஷ்யாவின் தமிராவை 6-2, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வென்று 3வது சுற்றுக்கு முன்னேறினார். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் சாய்னா நேவால், கஷ்யப், ஸ்ரீகாந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் சாய்னா நேவால் ஹாங்காங்கின் ஜாய்ஸ்வான் டெங்கை 14-21, 21-18, 21-18 என்ற செட் கணக்கை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார்.
ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காஷ்யப், கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினர். அடுத்த சுற்றில் காஷ்யப் இந்தோனேசியாவின் அந்தோனி சினிசுகா ஜிந்திங்கையும், ஸ்ரீகாந்த் ஹாங்காங்கின் வாங் பிங்கியையும் எதிர்கொள்ள உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா, சிக்கி ரெட்டி இணை ஹாங்காங் இணையை 21-16, 22-20 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். புனேயில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா அணி பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. அந்த அணி 64 தங்கம், 51 வெள்ளி, 62 வெண்கலம் என மொத்தம் 177 பதக்கங்களை பெற்று முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக தில்லி அணியும் ஹரியானா 3வது இடத்திலும் உள்ளன. நேற்றைய போட்டிகளில் தமிழகம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா அணிகள் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எந்த பகுதியிலும் மழை பதிவாகவில்லை. அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மூடுபனி நிலவும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி வருவது புலிகள் உயிரிழப்பு தொடர்பாக வனத்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவல். இங்கிலாந்தில் கடல் மணலில் இறங்கிய போர் விமானம், நியூயார்க் அருகே தகர்க்கப்பட்ட பழமையான பாலம் ஆகியவை அடங்கிய ஒரு செய்தி தொகுப்பு. ஹார்சஸ் ஜம்ப் ஸ்பெயினில் லூஸ் லுமனியரிஸ் திருவிழாவை முன்னிட்டு மேட்ரிட் நகருக்கு வடமேற்கில் உள்ள கிராமம் ஒன்றில் 100க்கும் மேற்பட்ட குதிரைகள் நெருப்பு குவியலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் புனித அந்தோனியர் தினத்தை முன்னிட்டு புனித பத்லோமி டே தேவாலயத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களை கவர்ந்து விழும் பழுப்பு நிற கரண்டிக்கு குளிர்ந்த பழங்களால் தயாரிக்கப்பட்ட ஐஸ்கிரீம் வழங்கப்பட்டது. யோகி என பெயரிடப்பட்டுள்ள இந்த கரடி உறைந்த நிலையில் இருந்து தேங்காய் துண்டுகள் மற்றும் பப்பாளி துண்டுகளை ரசித்து உண்டது. அந்நகரின் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் அப்பூங்காவில் உள்ள யானைகளுக்கும் தொடர்ந்து குளிர் நீல் குளியல் செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று குஜராத் செல்கிறார். வலிமையான குஜராத் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்பு. திரிவேணி சங்கமத்தில் சிறப்பு ஆராதனை. IS தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்படும் குழுக்கள் குறித்து பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு 8 இடங்களில் சோதனை. ஆயுதங்கள் பறிமுதல்.
முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அவரது உருவம் பொறித்த சிறப்பு நாணயம் வெளியீடு. காணும் பொங்கல் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினா, அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் வசதிக்காக விரிவான ஏற்பாடுகள். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் தெரேசா மே வெற்றி. ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் வாவ்ரிங்காவை வீழ்த்தி 3ஆம் சுற்றுக்கு முன்னேறினார் கனடாவின் ரவ்னிக். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு. வணக்கம்.